ஒரு அமைதியான காட்டில் ஒரு பெரிய வேர்க்கட மரத்தின் கீழ் நிக்கோ என்ற சிவப்பு அணில் பழைய ஒரு வரைபடத்தை கண்டுபிடிக்கிறான். மகிழ்ச்சியுடன் அவன் அதை தனது நண்பர்களான புத்திசாலியான ஆந்தை லூனா, திறமையான நரி மேக்ஸ் மற்றும் துணிச்சலான முயல் பெல்லாவிடம் காண்பிக்கிறான். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு வேகமாக ஓடும் ஒரு ஆற்றை கீழே விழுந்த மரக்கட்டையின் மீது நடந்து கடக்கிறார்கள். அவர்களின் பயணம் இருண்ட குகைக்குள் கொண்டு செல்கிறது. அங்கே நீக்கோ தன் ஒளிரும் விளக்கை முன்னே காட்டுகிறான். லூனா வரைபடத்தை கவனமாக படிக்கிறாள். மேக்ஸின் கண்களில் மிஸ்டீவியஸ் மின்னல் தெரிகிறது. பெல்லா தைரியமாக முன்னிலையில் நிற்கிறாள். அப்போது ஒரு கோபமான கரடி அவர்களது பாதையை தடுக்கிறது. மேக்ஸ் தன் வேகமான அசைவுகளால் கரடியை திசை திருப்புகிறான். அதற்கிடையில் நீக்கோவும் பெல்லாவும் ஒளிந்து செல்கிறார்கள். லூனா மேலே இருந்து சிச்சுவேஷனை கண்காணிக்கிறாள். இறுதியில் அழகாக ஒளிரும் மாயமான பள்ளத்தாக்கை அடைகிறார்கள். அங்கு பயோலுமினசென்ட் மலர்கள் முழுவதும் ஒளிர்கின்றன. அங்கே அவர்கள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட பெட்டியை கண்டுபிடிக்கிறார்கள். அது பொன்னிறமிலும் அக்ரோட்டுகளால் நிரம்பியிருக்கிறது. நீக்கோ பெருமையுடன் சிரிக்கிறான். பெல்லா மகிழ்ச்சியுடன் கத்துகிறாள். மேக்ஸ் சந்தோஷமாக சிரிக்கிறான். லூனா ஞானமாக தலையசைக்கிறாள். சூரியன் மறையும் போது அவர்கள் காட்டுக்கிரமாத்துக்கு திரும்புகிறார்கள். நீக்கோ